வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதா இல்லையா? பொது சிவில் சட்டம் எதிர்ப்பு, பாஜக கூட்டணி தள்ளி வைப்பு, பாஜகவை சீண்டுகிறாரா எடப்பாடி? பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு பட்டிமன்றமே நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்கக்கூடாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதாக எல்லாம் தகவலும் வெளியானது. இந்த கூட்டணியை அண்ணாமலை விரும்பாத காரணத்தால் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீட்டிக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவின் ஐடி பிரிவு தலைவர் நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலர் அதிமுகவில் இணைந்த விவகாரம் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்களை ஆத்திரமடைய செய்தது. சென்னையில் நடைபெற்ற பாஜக கூட்டம் ஒன்றில் பேசிய அண்ணாமலை, நான் தேசிய மேனேஜர் அல்ல, நான் கட்சியின் மாநில தலைவர். தமிழ்நாட்டின் பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்கான உத்திகள் என்னிடம் இருக்கின்றன. என் ஸ்டைலில் செயல்பட முடியாத போது நான் ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தொண்டனாகவே இருப்பேன் என்று ஆவேசப்பட்டதாக செய்திகள் வெளியாச்சு. அது அதிமுக பாஜக ஆகிய இரு கட்சிகளுக்கு உள்ளேயும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான இந்த வார்த்தை போரின் விளைவாக எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை பாஜகவினர் எரித்தனர். பதிலுக்கு அண்ணாமலையின் புகைப்படத்தை அதிமுகவினர் எரித்தனர். இரண்டு கட்சிகள் நிர்வாகிகளும் எதிரும் புதிருமாக பேட்டியளித்தனர். அது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சூழலில் பாஜகவுடனான கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி பற்றி பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வருகிறதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள மாநில தலைவர்களால் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முடிவு எடுக்க முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி பற்றி முடிவெடுக்க வேண்டியவர்கள் டெல்லியில் உள்ள தேசிய தலைவர்கள்தான். அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்று ஏற்கனவே கூறிவிட்டனர். இந்த நிலையில் அதே உறுதியுடன் பாஜகவுடனான கூட்டணி பற்றிய கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போது பதிலளிக்கவில்லை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, அப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி தொடர்கிறதா என்ற கேள்விகளுக்கு, இப்போது தேர்தல் இல்லையே, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது என்று அவர் பதிலளித்திருந்தார். மேலும் அவர் தேர்தல் வரும்போது நிச்சயமாக பத்திரிகையாளர்களை அழைத்து எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை சொல்வோம். பாஜகவுடன் உறவு எப்படி இருக்கிறது என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் என்றார். பாஜக அதிமுக கூட்டணியின் இந்த கூட்டணியில்தான் இருக்கிறது என்ற வார்த்தையை அவரிடம் இருந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செய்தித்தாள்களை வந்திருக்குது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.